வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ஓடிடில சூரியரை போட்டு ஜெய்பீம் படம்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் பயங்கரமான ஹிட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துச்சு. அடுத்த படம் தியேட்டரிக்கல் ஃபிலிம்னு சொல்லிட்டு இதற்கும் துணிந்தரும் படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்ததா, அது வந்து சரியா போகவே இல்லை, கொஞ்சம் ஆவரேஜா போச்சு. அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமான்னு சொல்லிட்டு கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. மொத்தமா 2-3 நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அப்புறம் சூர்யா என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஈகரஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்துட்டு இருந்தது. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோ ஃபிலிம்ல ஹீரோவா வந்து நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு வந்துட்டேன். இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறப்பான தரமான சம்பவம்லாம் நீ பாப்பீங்கடா. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, சூர்யா ஒரு ஃபேமிலி கிட்ட தத்து பிள்ளையா வாழ்ந்துட்டு வருவாரு. சின்ன வயசுல இருந்தே கராத்தே வேற கத்துட்டு இருப்பாரா. அப்போ பெரிய நாளுக்கு அப்புறம் அடிதடி ரவுடிசம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளா வந்து நிப்பாரு. அப்பதான் பூஜா ஆக்டே பாப்பாரு. 2 பேருக்கும் லவ் நடக்கும். சூர்யா சண்டை போட்டா பூஜா ஆக்டேக்கு வந்து பிடிக்காதா, விட்டு வர போயிடுவாங்க. நாளை பின்ன அவங்க சேர்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து போய்கிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் அப்பா மகன் சொல்லிட்டு ஒரு சம்பவத்துக்காக ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் சூர்யா பிறந்ததுக்கான லைஃப் பர்பஸ் வந்து கண்டுபிடிக்கிற ஒரு கதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ. அப்பா கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காத்திருக்கோம், போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். சூர்யா இவரை பத்தி நான் நிறைய விஷயம் வந்து சொல்லியே ஆகணும். என்ன ஸ்டைலு, என்ன லுக்கு, என்ன ஹேண்ட்ஸமா தெரியப்பா இருக்காரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவை எப்படிலாம் அழகு பாக்கணும்னு நினைச்சாரோ, இந்த படத்துல நிறைய கெட்டப்ஸ் போட்டு அழகு பார்த்தாருன்னு எனக்கு தோணுது. நிறைய லுக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவை இந்த படத்துல நீங்க வந்து பார்க்கலாம். லாங் ஹேரு, ஷார்ட் ஹேரு, வகுடு எடுத்து வாரின முடி, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எரா மீசை. இந்த மீசை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. நம்மளுக்கு தான் தெரியுமே கார்த்திக் சுப்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட ஃபேன்னு சொல்லிட்டு. இந்த படத்துல தலைவரோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருந்திருக்கு. ஒரு போட்ல ஒரு போட்டோ ஒன்று இருக்கும், அங்க தலைவர் போட்டோ இருக்கும். ஜானி படம் லுக்ல உட்காந்துருப்பாருல அந்த எரா மீசை. அப்பதான் தெரிஞ்சது, ஓ அந்த லுக் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சூர்யாவுக்கு வச்சிருக்காருன்னு. இந்த லுக்கோட ஒரு RX 100 பைக் ஓட்டுறாப்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு. ஆனா இதே லுக்கோட வந்து பாத்தீங்கன்னா அயன் படம் மாதிரி ஒரு ஸ்மக்லிங் படம் மட்டும் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படம் இருக்கும். பட் இந்த கதையே வந்து பாத்தீங்கன்னா வேற ஜானர்ல வந்து போய்கிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூரியோட ஆக்டிங். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ரீசெண்டா அவரோட மேல நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் வர வந்துட்டே இருக்குல்ல. இந்த மொத்த ஆதங்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்டிங் மூலமா இந்த படத்துல காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டிஃபரன்ஸ் சூர்யாவை இந்த படத்துல நீங்க வந்து பார்க்கலாம். கோபம் கம்மி பண்ணுது, என் அப்பாவோட வேலை பாக்குறத நீயோட விடுது. அப்புறம் பூஜா ஹெக்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஹெக்டே, ஆமா கரெக்டா சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஹெஜ்ன்னு சொல்லிடுறேன், நான் வாயில வராம கீழே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு எல்லாம் கை வேற ஊத்துறாங்க. இந்த ட்ரெய்லர் வரும்போதே பூஜா ஹெக்டே பார்த்து வையாபுரி மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா காய்ஸ், வையாபுரி மாதிரி தான் வந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் படம் தாண்டி வந்து கார்த்திக் சுப்ராஜ் பூஜா ஆக்டவே இந்த படத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும். மெயினான வில்லன் ரோல்ல 2 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஒன்னு சூர்யாவோட அப்பானா ஜார்ஜ், அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவான், ஹைட்டா நிறைய கலரிங் டாட்டர் எல்லாம் போட்டுட்டு முன்னாடி முடி விட்டுக்கிட்டு அவன் முகம் கூட வந்து பாத்தீங்கன்னா முழுசா வந்து தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் கருணாகரன், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமா லாஃபிங் தெரப்பி டாக்டரா வந்து ஜெயராம் வந்து நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீனான வந்து பாத்தீங்கன்னா மெயினா சூர்யா எங்கெல்லாம் ஃபைட் பண்றாரோ அந்த சீனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ட்ரெயின்ல அவங்க அப்பாவை காப்பாத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும், அது சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ்ல ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பூஜா ஆக்டே கூட ஒருத்தன் தப்பா நடந்துப்பானா, அவங்க கிட்ட போற ஒரு ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 10-15 பேருக்கு ஆப்போனண்டா ஒரே ஆளா நின்று ஃபைட் பண்ணுவாரு, அதெல்லாம் தரமா இருந்தது. இந்த படத்துல ஒரு 15 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டா எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தாரு. அது எங்க தெரியுமா, இந்த கனிமா சாங் வருதுல்ல, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் எல்லாம் உள்ள வருவாங்க. அப்புறம் அந்த சாங் நடக்கும், அங்கவே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீன் நடக்கும், அங்கேயே வெட்டு குத்துலாம் வேற நடக்கும். அது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட்ல எடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு பிட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு அது வேற மாதிரி இருக்கும். ஒரே சிங்கிள் ஷாட்டா பார்க்கும்போது அந்த விஷுவலே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. அந்த சீன் நல்லா இருந்தது.
இந்த படத்துல சூர்யாவுக்கும் பூஜா ஹெக்டேக்கும் வர லவ் கெமிஸ்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவங்க பண்ற லவ் சீன்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செனோரிட்டா சாங் ஒன்று போட்டுட்டாங்க பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு குறைனா, பூஜா ஹெக்டேக்காக வந்து பாத்தீங்கன்னா சூர்யா உயிரை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறாரு, வெட்டு குத்து நடக்குது, துப்பாக்கி சூடு நடக்குது, ஜெயிலுக்கு போறாப்ல, பிரேக்கப் சாங் பாடுறாப்ல, அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து நிக்கிறாப்ல. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வேணான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது. நமக்கே ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காண்டாயிடுச்சு, முதல்ல அதை போட்டு தள்ளுறா, மத்ததெல்லாம் சரியாயிடும் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்லயும் வந்து பாத்தீங்கன்னா தங்க மீன் சொல்லிட்டு ஒரு பொருளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. நானும் வந்து தங்க மீன் சொன்னோன்னா ஏதோ கோல்டு பிஸ்கெட் போல இருக்கு, மீன் பிஸ்கெட் போல இருக்கு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க வச்சிருக்க தங்க மீனே வேற சார். கிளைமேக்ஸ்ல இப்படி தூக்கி வச்சு காட்டியிருந்தானுங்க பாருங்க, விலை வெளுத்து போயிட்டேன். இந்த படத்துல மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் வந்து பண்ணிருக்காரு, நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த பேட்டை படம், இந்த ஜிகர் தண்டா, அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரம், இந்த எல்லா படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே மேஷப் பண்ணி இந்த படத்துல போட்ட மாதிரி தான் எனக்கு அந்த தாட் வந்து இருந்தது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கனிமா சாங் நீங்க எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க, நல்லா இருக்கு, எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. அந்த பாட்டை நான் பார்க்கும்போது இந்த ஜெகமே தந்திரம் படத்துல ரக்கிட 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 பூ அந்த படத்தோட பீட் மாதிரி தானே இருக்கு, கரெக்ட் தானே? படத்துல நெகட்டிவ் திங்ஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஜிகர் தண்டா படத்தை எல்லாரும் வந்து பாத்திருப்பீங்க. இப்ப லாரன்ஸ் நடிச்சா தெரியுமா பார்ட் 2, அந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வெளியேந்து ஒரு மனுஷன் அந்த ஊர் மக்களை காப்பாத்துற மாதிரி தான் கதை போகும். அதே மாதிரிதான் வந்து பார்த்தா ரெட்ரோ படத்துல வெளியேந்து ஒரு மனுஷன் அந்த ஊர் மக்களை வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ ஜிகர் தண்டா பார்ட் 3 வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மேஜர் டிராபேக்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, படம் ரொம்பவே வந்து ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே நமக்கு தெரியும் அது ஸ்லோவா தான் போகும்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு படத்துல ஸ்லோவாவே காட்டிட்டு இருந்தாருன்னா பீப்புள் எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இனி காதல், பரிசுத்த காதல். எனக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் நெகட்டிவா வந்து தெரிஞ்சிச்சு. இன்னும் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதினா அந்த படம் வேற மாதிரி வந்திருக்குமோ எனக்கு வந்து தோணுது. இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது சூர்யாவோட கெட்டப், அந்த கண்டுபிடிக்கிற ஸ்டைல்லாம் இந்த கேங்ஸ்டர் படம் மாதிரியோ இல்ல அயன் படத்துல வர ஸ்மக்லிங் கதை மாதிரியோ இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். பட் இது லவ் ஆக்ஷன் டிராமா, அதான் சொன்னேன்னு ஜிகர் தண்டா பார்ட் 3 கதையா வந்து போய்கிட்டு இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த படம் அபோவ் ஆவரேஜ். சூர்யாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கலாம், தயவு செஞ்சு மிஸ் பண்றாதீங்க.